அம்மு கமான். அதே தான். கமான் அம்மு. கமான் அம்மு கமான். அதே தான். கமான் அம்மு சூப்பர். அதே தான். கமான். டே நான் திருப்பி கூப்பிட்றேன் இரு. என்ன பண்ணுறாங்க இவங்க? கமான். கமான் அம்மு. அம்மு ஏன்டா இப்போ புஷப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா. தேங்க்யூ. சூப்பர்டா. 15 ஆச்சு. நான் ஜிம்மில் விடாமல் 20 பண்ணுவேன். நீ அதே 15 பண்ணு. மற்ற பெட்டு காசும் உண்டு தான். டேய் சரி வாடா, பெட் அமௌண்ட் ரெடி பண்ணு. தேவையாடா உனக்கு? என் பேர் என்ன? மகேஷ். தெரியும்ல, ஒரு வாட்டி கமிட் ஆயிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதுக்கு தான் என் பேச்ச கேட்க சொல்றேன்டா. கஷ்டம்டா மகேஷ். அக்கா என்னடா எப்படி பண்ணணும் அக்கா கிட்ட டிப்ஸ் வாங்கிட்டு இருக்கியா? அங்கே நின்று பாடுறா. பார்க்குறேன். டேய் கேட்க மாட்டான்டா இவன். அம்மா. சொன்னலடா உன்னால முடியாதுன்னு. டேய் அங்கே ஸ்லிப் ஆயிடுச்சுடா, அதான் செய்ய முடியல. அப்போ நாங்கள் பண்ணல பின்ன. சொல்லு நல்லா கதை சொல்லு. ஏண்டா தேவையாடா உனக்கு? தோத்துட்டான். டேய் சாய், அவன் தான் சொல்றான்ல, நிஜமாவே ஸ்லிப் ஆயிடுச்சுடா, இன்னொரு சான்ஸ் கூட. நிறுத்துக்கா. இந்த வாட்டி சான்ஸ் கொடுத்தா ஜெயிச்சிருவானா? தோத்துட்டான்னு ஒத்துக்க வேண்டியதானே? டேய் சாய் ஓவராக பேசாத. நான் ஒன்றும் ஓவராலாம் பேசலை, இருக்கிறத சொன்னேன். ஆனால் நம்ம எத்தனை வாட்டி பெட்டு கட்டணும்? ஒரு வாட்டியாக ஜெயிச்சாடியா நீ? இந்த வாட்டி சான்ஸ் கொடுத்தா ஜெயிப்பானா இவன்? டேய் சாய். அக்கா போதும்க்கா, உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணது போதும். விட்டா அவனுக்கு பதில் நீயே பண்ணுவ போல புஷ்அப்ஸு. நீ அவ்வளோ ஆசைப்படுறல்ல, சரி வா நானே பண்றேன் அவனுக்கு பதில். அக்கா அவனாலே முடியல, இதில் உன்னால் எப்படி முடியும்? அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாதுடா? முடியும் பாரு. அக்கா வேணாங்க்கா, என்கிட்ட தோத்து போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாருடா. அக்கா கை வழுக்குதுக்கா. ம் ம் சரிக்கா, இவனுக்கு தான் 15, உனக்குன்னா ஜஸ்ட்டு 10 பண்ணு. முடிஞ்சா 5 பண்ணு, நான் தோத்துறேன்னு ஒத்துக்கிறேன். எனக்கு யாரும் பாவம் பார்க்க தேவையில்ல. 15 புஷ்அப்ஸ் லாக் பண்ணிக்கோ. அப்போ அம்மு கமான். ஓ அதான விஷயம். கமான். ஏய் அவனை பாரு எவ்வளோ கவனில் இருக்கான் பாரு. ஒருவேளை ஜெயிச்சிருவாளோ? இன்னும் எத்தனை புஷ்அப்ஸ் இருக்கு? இன்னும் ஒரு 3 புஷ்அப்ஸ் இருக்கு. கமான் அக்கா. அக்கா இன்னும் 2. இன்னும் 1 தான் அக்கா. கமான்.
ஏ ஏ ஜிங்கிச்சிக்கா ஏ ஜிங்கிச்சிக்கா ஏ ஜிங்கிச்சிக்கா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ பண்ண முடியாதுன்னு சொன்ன. டேய் சாய், அம்மா ஏதாச்சும் நினைச்சிட்டானா அதை பண்ணி காட்டுவாடா. ஜஸ்ட் நினைக்கணும் அவ்வளோதான். டே சாய் பெட்டு காசு குடுறா. டேய் நம்ம எல்லாம் கசின்ஸ்டா, நமக்குள்ள ஈகோ சண்டைலாம் எதுக்குடா? கல்யாணத்துக்கு வந்தோமா, எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணோமா, மெமரிஸோட வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நமக்குள்ள சண்டையை வளர்த்துக்க கூடாதுடா. என்ன புரிஞ்சதுல? சரிக்கா. அர்ஜுன் மாமா வந்துட்டாரு, எல்லாரும் கீழே கூப்பிடுறாங்க. அர்ஜுன் மாமா வந்துட்டாரா? நீ என்னக்கா அப்படியே ஷாக் ஆயிட்ட? அது அப்படிதான்டா, அர்ஜுன் மாமா வந்துட்டார்ல, இனி ஃப்ரீஸ்ல தான் இருப்பா. வா நம்ம போலாம். சரி வா. டேய் நில்லுங்கடா, நானும் வரேன். தலைக்கோங்கடா, தலங்க தலங்க. அக்கா விழ போறக்கா. ஆல்ரெடி விழுந்துட்டாளேடா. ஓ ஹாய். அக்கா கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆகிற, காம் டவுன். என்னக்கா இவ்வளோ வெயில் இவ்வளோ சில்லுன்னு ஆயிட்ட? என்னமோடா, மாமாவை பார்த்தாலே ஹார்ட் பீட் எல்லாம் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பாடியெல்லாம் ஷிவர் ஆகுதுடா. ரைஸ் ஆகுதா? ஆகட்டும். நீ இங்கே இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் மாதிரி ஆயிடுவ. வா போகலாம் 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 போகலாம். ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? பஸ்ஸில் தான் வந்தேன், படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்து வந்துட்டேன் மாமா. அப்புறம் என்னடா, அப்பா எப்படி இருக்கான்? கல்யாணத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பாவை ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா, அதான் வரல. சீக்கிரமே வந்துடுவார் மாமா. சரிடா, ஏதாவது ஜாப் பண்ணுறியா இல்லை அதே ஃபோட்டோகிராஃபின்னு தெரிஞ்சிட்டு இருக்கியா? ஃபோட்டோகிராஃபராகவே ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா ஏதாவது ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறியா? ஸ்டுடியோவில் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மார்க்கெட்டிங் மீடியா ஹவுஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குடா ஃபோட்டோஸு ஸ்டூடியோஸ்னு? உருப்படியாக ஏதாச்சும் ஐடியில் வேலை பார்க்கலாம்ல? மாமா, எல்லாரும் சாஃப்ட்வேர் ஜாப் மட்டுமே பண்ணால் மற்ற ஜாப்லாம் யார் பண்ணுறது? யாருக்கும் பிடிக்கலனாலும் சாஃப்ட்வேர் ஜாபே பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை மாமா, எனக்கு பிடிச்ச வேலை தான் செய்கிறேன், ஆனால் ஹாப்பியாக இருக்கேன். சரிடா, நான் சொல்கிறத எப்போ கேட்டிருக்கீங்க நீயும் அப்பாவும்? ஏ மகேஷ், உன் அர்ஜுன் மாமாவுக்கு ரூமை காட்டு. அர்ஜுன், கல்யாணம்ல வீடு கொஞ்சம் கந்தரகோலமாக இருக்கும்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஐயோ பரவாயில்ல மாமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி பார்ப்போம். ஹாய் மாமா. வாடா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி மாமா, அந்த பேக்கை என்கிட்ட கொடுங்க. பரவாயில்ல விடுறா. அட, கொடுங்க மாமா, பரவாயில்ல. என்ன மாமா பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? மளிகை சாமான் தான் வாங்கிட்டு வந்தீங்களான்னு? அதுக்கு தான்டா வேணான்னு சொன்னேன். பரவாயில்ல மாமா, எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் தானே வாங்கி தரணும். வாங்க மாமா, வீடை சுற்றி காட்டுறேன். மா சரியா புரியலம்மா, புரிஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆஹா, காலையில இருந்து இத்தனை பேருக்கு இங்க சமைச்சிட்டு இருக்கேன், அதுக்காகவாது கொஞ்சமாவது வந்து ஹெல்ப் பண்ணலான்லாம் இல்ல. சும்மா வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு மட்டும் சொல்லுவியா? சாரி சாரி, அடிக்காதம்மா. எல்லாரும் சாப்பிடுறாங்களா? அர்ஜுன் மாமா, நீயும் நானும் தவிர
எல்லாரும் வழிச்சு சாப்பிட்டாங்க. சரி, இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடு போ. போமா, இவ்வளவு நேரம் நான் தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு வேலை சொல்லாத. டேய் மகேஷ், மகேஷ், என்னம்மா? இதை எடுத்துட்டு போய் அங்க கொஞ்சம் குடு கண்ணா. இவ பக்கத்துல தானே இருக்கா, இவகிட்ட சொல்லலாம்ல. அவ ராட்சசி. போடா கண்ணா, என் தங்கம்ல. போ. போங்க, எப்பயும் என்கிட்ட தான் சொல்றீங்க. என் தங்க குட்டி, நான் சொல்றது கேக்கும். உம்மா. என்னம்மா, அவன் தங்க குட்டினா அப்ப நான் என்ன வெள்ளியா? நீ என் வயிற மூட்டடி. உம்மா. ஆ, புடி புடி காக்கா புடி. சரி, அப்புறம் மத்தியானம் பண்ண சிக்கன் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல, எடுத்து சூடு பண்ணு. நான் போய் அர்ஜுனை கூப்பிடுறேன். அவன் நான் பண்ண சிக்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவான். அண்ணா ஹெல்த் எப்படிடா இருக்கு? இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கார் அத்தை. ஹே, என்னது இது? சிக்கன் மாமா. உனக்கு பிடிக்கும்லடா, சின்ன வயசுல ஆசைப்பட்டு சாப்பிடுவியே. வேமா. நல்லா இருக்கா? டேஸ்ட் எதுவும் மாறல அத்தை, அப்படியே தான் இருக்கு. அப்பாடா. நானும் அம்மாவை பார்த்து சிக்கன் பண்ண கத்துக்கிட்டேன் மாமா. எனக்கும் தெரியும். ம். பார்த்தாலாம் சிக்கன் செய்ய வராதுமா. 2-3 வாட்டி சமைச்சாதான் வரும். அம்மா, டைம் வரும்போது நானும் பண்றேன். அது எப்ப வருமோ, நீ எப்ப செய்வியோ, நான் எப்ப சாப்பிடுவேனோ. அப்பளம் வச்சுக்கோப்பா. நீங்க என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் அப்படி? அது ஏதோ ரேண்டம் பர்சன் மெசேஜ் பண்ணல. உங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ரேண்டமா பார்த்துட்டு விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் நீங்க மெசேஜ் பண்ணதும். ஷாக்லாம் எதுக்கு? கூல். நீங்க ஸ்பெஷலா நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அ நார்மல் பர்சன் லைக் யூ. இல்ல நீங்க சம்திங் ஸ்பெஷல் தான். உங்க லென்சிங்க்கு, உங்க வே ஆஃப் போர்ட்ரேட்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். சொல்லப்போனா உங்க ஐடியாஸ் இன்ஸ்பிரேஷனை வச்சு என் கம்பெனியில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ரிசல்ட்ஸ் பார்த்து மேட் ஆயிட்டாங்க என் கொலீக்ஸ்லாம். நீங்க ஓவர் எக்ஸாஜரேட் பண்றீங்க. சில், பட் தேங்க்ஸ். பேசிக்கலி உங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஏதோ பையன் ஹேண்டில் பண்ற பேஜ்னு நினைச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் நீங்க பொண்ணுன்னு சொன்னதும் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஐ வாஸ் ஷாக்ட். ஒரு பொண்ணு இப்படி ஃபோட்டோஸ் எடுப்பாளான்னு. வாட்? எதுக்கு ஷாக்? பொண்ணுங்க எல்லாம் போட்டோ எடுக்க மாட்டாங்களா? அப்படி இல்ல, ஜஸ்ட் ஜென்ரலா தோணுச்சு. அதான் ஜென்ரலா ஏன் தோணுச்சு? இங்க பாரு அர்ஜுன், எனக்கு தெரிஞ்சு யாரு எந்த வேலை வேணா பார்க்கலாம். சில், டோன்ட் பி சாரி. ஜஸ்ட் ட்ரை டு சீன் another perception. அவ்வளோதான். புதுசா தெரியுது எல்லாமே. அண்ட் ஐ லவ் டூயிங் திஸ் அண்ட் ஐம் டூயிங் இட். அவ்வளோதான், சிம்பிள். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஐம் சாரி. சில், டோன்ட் பி சாரி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் லெசன். இப்படியே நீங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபி லெசன்ஸும் மெல்லமாக கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா ஐல் பி மோர் ஹாப்பி. ஜோக்லாம் பண்ணல, ஐம் சீரியஸ். ஐ வாண்ட் டு மீட் யூ இன் பர்சன். ஐ வாண்ட் டு லேர்ன் சம் மோர் ஃப்ரம் யூ. பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான டைம் வரும். டன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஃபார் ரெகக்னைசிங். குட் நைட். சரி, அப்பனா ஓகே. குட் நைட். டாக் டு யூ லேட்டர். என்ன அம்மு, இன்னும் ரெடி ஆகலையா நீ? மா, அவனை பாருமா, என்னை தள்ளி விட்டுட்டு வாஷ்ரூம்குள்ள போயிட்டான். அப்பாப்பா, எப்ப பாரு சண்டை தானே உங்களுக்கு. ப்ளீஸ் இந்த ஷர்ட் கொஞ்சம் அயர்ன் பண்ணி கூட. அப்பா கிட்ட சொல்லி பண்ண சொல்லு, என்னாலலாம் முடியாது. இது அர்ஜுன் ஷர்ட்ரி. சரி, நானே பண்ணிக்கிறேன். நீ போய் ரெடி ஆகு. அம்மா, நான் பண்றேம்மா, நீ போய் ரெடி ஆகு. கொஞ்சம் பார்த்து பண்ணுடி, பொசிக்கிறாத. நீயே 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 நீயே. என்னடா? அதான் நீயேன்றல, என்னன்னு கேட்டேங்க்கா. போய் உன் வேலையை பாரு போ. சரி. டக்குன்னு போட்டுரும், இல்லை நான் பார்த்துருவா.
டேய் எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு என் சன்ஸ்கிரீன்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதுன்னு? அது கல்யாணம் இல்ல, அதான் கொஞ்சம் கலர் ஆகட்டும்னு போட்டேன்க்கா. ஏன்டா கலர் ஆகணுமா உனக்கு? சரிக்கா சரிக்கா, colour இல்லக்கா ஆகணுமா? இல்லக்கா, சொல்லு, அக்கா colour விட்டுருக்கா. ஆகணுமா? நான் பண்றேன்னா உனக்கு கலரிங். இருடா டேய் உன்னதான். சாரி மாமா, பரவாயில்ல. பார்க்கல. சாரி மாமா. ஓகே. சாரி மாமா. ஏய் ஏய், அயன் பாக்ஸ் ஆன்ல இருக்கு. பார்க்க மாட்டியா? பார்க்கல மாமா. ஓகே. ஷர்ட் என்னோடதுன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, 2 minutes மாமா, நான் எப்பவே அயன் பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே. டைம் ஆகுது, எல்லாரும் மண்டபத்துக்கு கூட்டு போகணும். இட்ஸ் ஓகே. ஓகே. ஓய் மாமா ரெடியா இரு. அத்தை உன்னையும் கூட்டு போக சொன்னாங்க. லாஸ்ட் ட்ரிப்ல கூட்டு போறேன். இது நல்லா இருக்கு. ஒரு போட்டோ கூட நல்லா இல்லடா. நீ முதல்ல ஒழுங்கா நில்லு, நான் நல்லா தான் போட்டோ எடுக்கிறேன். உன் போனே நல்லா இல்ல. அங்க பாரு, மாமா கூட ஹார்ன் அடிக்கிறாரு. கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுக்கா, போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் வாக்கா. டேய் வந்ததுக்கு அப்புறம் என் ஃபேஸ் டயர்ட் ஆயிடும்டா. ஒரு லாஸ்ட் போட்டோ எடு ப்ளீஸ். சரி, போஸ் கொடு. போஸ மாத்துக்கா. ஏன் லேட்டு? மாமா, அக்காவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணுமா? 2 minutes, இப்போ வந்துடுறோம். சரி, சீக்கிரம். அக்கா அங்க இல்ல, இங்க பாரு. அப்படி இல்லடா, டில் டவுன். இப்படியா மாமா? கொஞ்சம் பின்னாடி. இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இப்படி கூட. மாமா, ஆ உங்களோடது ஐபோன் தானே? ஆமா. அதுல போட்டோ எடுக்கலாமே, நல்லா வரும். அம்மு, போட்டோஸ் எடுக்கிற கேமரானால அழகா இருக்காது, பார்க்கறவங்க கண்ணை பொறுத்து அழகா இருக்கும். என் கண்ணுக்கு நீ அழகா தான் தெரியற. சரி, போஸ் கொடு. அப்படி இல்ல, கொஞ்சம் இப்படி போஸ் கொடு. எப்படியா மாமா? கேமராவில்ல, என்ன பாரு. போஸ் சேஞ்ச். ஓகே, ஒன் மோர் போஸ். எத்தனை வாட்டிக்கா அந்த ஃபோட்டோஸே பார்ப்ப? மது அக்கா கல்யாணம் ஆகி 1 வாரம் மேலே ஆகுது. டெய்லி அந்த ஃபோட்டோவை பார்க்கறது ரசிக்கிறது. போடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. மாமாவை பாரு, ஃபோட்டோஸ் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காருன்னு. மாமா வரதுக்கு முன்னாடி யார் எடுத்துட்டு இருந்தா இந்த ஃபோட்டோஸ்? மாமா என் ஃபோட்டோஸ் அவ்வளோ லவ்வோட எடுத்திருக்காருடா. அதனால தான் நான் இதில் அழகாக தெரியுறேன். நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா 4 ஃபில்டர் தான். கொழுப்புடா உனக்கு, கொழுப்பு. அக்கா, முடிய பிடிச்சி இழுக்காத. சாரி சொல்ல முதல்ல. சரி, சாரி. மாமா மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே, என்ன மேட்ரு? போடா. நீ இங்க இதை பார்த்து வெக்கப்பட்டுட்டே இரு. மாமா ஹைதராபாத்ல வேற யாரு கூடயே சுத்திட்டு இருப்பாரு. சிச்சி, என்னடா அப்படி சொல்ற? பின்ன நான் வந்தானில இருந்து பார்த்துட்டு இருந்தேன். மாமா ஃபோன்ல செம்ம பிஸியா இருந்தாருக்கா. கண்டிப்பா லவ்வரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? என்ன சொல்றேன்னா, நீங்க இப்படி வெக்கப்படுறது எங்களுக்கு தெரியுது. ஆனா அர்ஜுன் மாமாக்கு தெரியுமா? இல்ல நீ தான் எப்பயாச்சும் சொல்லியிருக்கியா? இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? வீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. வீட்ல என்ன வேணா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்க்கா. ஆனா அர்ஜுன் மாமா மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு முக்கியம் இல்லையா? பாருக்கா, எந்த பையனும் ஒரு பொண்ணு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அர்ஜுன் மாமாக்கு உன் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணு.
எப்படிடா? எப்படி என்னன்னா என்ன கேட்காத, நான் சின்ன பையன். நானும் பேசலாம் தாண்டா இருக்கேன். ஆனா மாமாவை பார்த்தாலே நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன். நீயுமே பார்த்தல. எனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியல. அது ஆங்ஸைட்டி. நீ ஆங்ஸைட்டியை கண்ட்ரோலாக வச்சு மாமா கிட்ட பேசணும். அப்படின்னா நீ மாமா பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ நீ ஹைதராபாத் கிளம்பணும். ஹைதராபாத்தா? எப்படி? எப்படி என்னன்னா என்ன கேட்காத, சீக்கிரம் மாமாக்கு உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் ஹைதராபாத் வந்துடுறேன். ஏன்னா வயசாகல பொண்ணுங்களாம் சுமாராக தான் இருக்காங்க. பாருக்கா, எந்த பையனும் ஒரு பொண்ணு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அர்ஜுன் மாமாக்கு உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணு. Mama, get ready for some love. Your Ammu is coming.